பொருள், பதவி, புகழ், நிம்மதி அவரவர் விருப்பத்திற்கு அரங்கனை வேண்டி திருமலை விரைந்து வரிசையில் காத்திருந்து வாயிற்படி கடந்து கற்பகிரகத்தின் கதவுகளை அடைந்த பக்தன் பரந்தாமனை பார்த்த பரவசத்தில் கேட்க வந்தது மறந்து தன்னிலை துறந்து திருவெங்கடனின் திருவடி பற்றும் திருவைபவம் தரும் பேரானந்தம் போன்று பெரிதொன்றும் இல்லை. வரம் தருவதும் தவம் மெச்சுவதும் கேசவன் எளிதில் செய்யும் செயலல்ல. ஆயனின் அருள் வேண்டும் அதிபக்தன் முதலில் விண்ணப்பம் செய்வது தாயாரிடம்தான். ஆண்டாளுக்கும் இந்த நுட்பம் தெரிந்திருக்க கூடும். ஆதலால் மாயக்கண்ணனை மார்கழி திங்களின் வைகறை பொழுதில் எழுப்புவதற்கு தோழிகளோடு நப்பினையின் உதவியும் நாடினாள். இதயம் விரும்பிவிட்டால் இறைவனாய் இருந்தால் என்ன, எளியோனாய் இருந்தால் என்ன? காதலின் படிக்கட்டுகளில் கடவுளும் மனிதனும் ஒன்றே. இருவருக்கும் காத்திருத்தலே பொது விதி. ஆண்டவனோடு ஆண்டாளும் ஆண்டாளோடு ஆண்டவனும் அகமலர்த்தி புறம் நெகிழ்த்தி ஆனந்த தாண்டவம் காணச் செய்வதெல்லாம் காதலின் கணிக்க முடியாத புதிராகும். கோதையின் கவிதையில் கண்ணனும் கண்ணனின் காதலில் கோதையும் தோகை விரித்து ஆடுவதெல்லாம் காதலில் மட்டுமே சாத்தியம். ஆண்டாளின் 18ஆம் பாசுரம். உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பினாய் கந்தம் கமழும் குழல் கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தன கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின கான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலி எழுப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய். மதனிற் சிந்தும் யானைகளை உடையவனும் யுத்தத்தில் பின்வாங்காத தோல் வலிமை உடையவனுமான நந்தகோபனின் மருமகளே நப்பினையே நறுமணம் வீசும் கூந்தலை உடையவளே உன் வீட்டு மணிக்கதவை திறப்பாயாக. திசை நான்கிலும் கோழிகள் கூவத் தொடங்கிவிட்டது. மாதவி கொடியின் கிளைகளில் அமர்ந்து குயில்கள் பாடத் தொடங்கிவிட்டது. பூவினும் மெல்லிய விரல்களை கொண்டவளே உன் மணவாளன் புகழ்பாட நாங்கள் வந்துள்ளோம். செந்தாமரை கைகளில் அழகிய வளையல்கள் ஒலிக்க வந்து உன் வாசற்கதவினை திறந்தால் எங்கள் உள்ளம் உருகி மகிழும். வாராயோ?